பகுதி விவசாயம் இல்லாமல் பாலைவனமாக அழிந்து மாறப்போகுதோன்னு ஒரு சந்தேகம் வந்து பசும் சோலையாக இருந்த தங்கள் கிராமம் கல்குவாரிகளால் பாலைவனமாக மாறிவிடுமோ என்பதுதான் இவர்களின் அச்சம். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே உள்ள நம்பர் 10 முத்தூர் கிராமம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் நம்பர் 10 முத்தூர் பகுதியில் மட்டும் அடுத்தடுத்து 6 கல்குவாரிகள் இயங்கி வருகின்றன. அரசுக்கு சொந்தமான இந்த கல்குவாரிகளை தனிநபர்கள் டெண்டரில் எடுத்து அனுமதிக்கப்பட்ட அளவை விட கனிம வளங்களை வெட்டி கடத்துவதாகவும் அதிக சத்தத்துடன் வெடிக்கும் வெடிகளை பயன்படுத்தி பாறைகளை தகர்ப்பதாகவும் கூறும் விவசாயிகள் அருகே உள்ள விளைநிலங்களுக்குள் பாறை பொடிகள் படிந்து அந்த நிலைமை எதற்கும் லாயக்கில்லாமல் போய்விட்டதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இங்கே வந்து அனுமதி வாங்கினது ஒன்று, இவங்க வெடி வச்சு வெட்டிட்டு இருக்கிறது ஒன்று, உடச்சிட்டு இருக்கிறது ஒன்று. அப்புறம் வந்து விதிகள் வந்து ஒரு கல்குவாரிக்கு இடையில் 7.5 மீட்டர் இடைவெளி, 15 மீட்டர் இடைவெளி, அப்புறம் போக்குவரத்துக்கானது எதுவுமே இங்கே வந்து ஒரு அறிவிப்பு கிடையாது. மேலும் வெடி வைக்கும் போது குவாரிகளில் இருந்து கற்கள் தெரித்து வீடுகளுக்குள் விழுவதாகவும் புகார் கூறும் பொதுமக்கள் கடந்த ஆட்சியில் அத்தனை அதிகாரிகளிடமும் புகாருக்கு மேல் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறுகின்றனர். இவங்க வெடியெல்லாம் வந்து சொன்னபடி தான் செயல்படுறாங்களா, மட்புல் மெத்தடில் நாணல் இடி தான் பயன்படுத்துறாங்களான்னா அதெல்லாம் கிடையாது. சக்தி வாய்ந்த வெடி போய் கல்லெல்லாம் இங்கே வந்து விழுகிறது, வீடு மேலெல்லாம் விழுகிறது. அப்புறம் அங்கேருந்து வெடிச்சதுன்னா புகை பயங்கரமாக வரும். அந்த புகையை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா பண்ண மாட்டாங்க. அந்த புகை வந்து அதில் ரசாயனத்தோடு வரும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய விவசாய விளைநிலங்களில் அது படும்போது இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தி பாதிக்கும். இந்த நிலையில் இந்த கல்குவாரிகளின் அட்டூழியத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என கோரி கடந்த 2ஆம் தேதி விவசாயி முருகானந்தம் என்பவர் அமைச்சர் பிரபுவிடம் மனு கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடமும் மனு கொடுத்த அவர் 9வது நாளாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அது துறை அமைச்சர்கிட்ட மனு கொடுத்துட்டேன். அது என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு தான் பார்த்தேன், எடுக்கல. அதனால தான் உண்ணாவிரதம் இருந்தேன்னு சொல்லுவேன். இதற்கிடையே பொள்ளாச்சி சார் ஆட்சியர் ராமகிருஷ்ணன், கனிம வளத்துறை உதவி இயக்குனர் மெஹபூப் கான், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் முருகானந்தத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தி உண்ணாவிரதத்தை கைவிடுமாறு வலியுறுத்தினர். ஆனால் தனது கோரிக்கை நிறைவேறாமல் உண்ணாவிரதத்தை முடிக்க மாட்டேன் என உறுதியாக கூறினார் முருகானந்தம். இது ஒருபுறம் இருக்க, கல்குவாரிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் அதிக அளவிலான வெடிமருந்துகள் பயன்படுத்துவதாக எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் அதனை வெடிக்க வைத்து சோதனையும் செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சார் ஆட்சியர் ராமகிருஷ்ணன், ட்ரோன் சர்வே எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டு அது குறித்த ஆய்வறிக்கையை ஆட்சியரிடம் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். இதுக்கு மட்டும் பிரத்யேகமாக ஒரு ரிப்போர்ட் நாளைக்கு கலெக்டர் சார்ட்ட சப்மிட் பண்ணிடுவோம். அதுக்கு மேலே ஆக்ஷன் வந்து எடுத்துருவோம், விரைவில் எடுப்போம். ஆனால் கல்குவாரிகளில் எந்தவித அத்துமீறலுமே நடைபெறவில்லை என கூறிய கனிம வளத்துறை உதவி இயக்குனர் மெஹபூப் கான், விவசாயிகளின் யூகத்திலான குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் பதில் கூற முடியாது என்றார். யூகத்தில் சொல்றதுக்கு என்ன பதில் சொல்றது? ட்ரோன் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி என்ன விதிமீறல் இருக்கோ அதுக்கு நடவடிக்கை எடுப்போம். இதற்கிடையே அதிகாரிகளின் ஆய்வே கண் துடைப்புதான் குறைந்த வெடிகளை பயன்படுத்தி பெயருக்கு சோதனை செய்ததாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இப்போ வந்து அதிகாரிகளை வந்து கண் துடைப்புக்காக போர் மோட்டரையுமே கம்பரசரையும் கிணத்துல வந்து ஃபில் பண்ணி காமிச்சிட்டாங்க. அதிகாரிகள் ஒரு பக்கம் அத்துமீறலே இல்லை என சொல்ல, அவர்கள் சொல்வதே பொய்தான் என விவசாயிகள் கூற, இந்த விவகாரத்தில் முடிவு என்ன என்பது ஆட்சியரிடம் சமர்ப்பிக்க உள்ள அறிக்கையும் அந்த அறிக்கைக்கு பிறகு எடுக்க போகும் நடவடிக்கையும் தான் தீர்மானிக்கும். பொள்ளாச்சி சார் ஆட்சியர் ராமகிருஷ்ணன் அளித்த அறிக்கையின்படி ஆட்சியர் பவன்குமார் நம்பர் 10 முத்தூர் பகுதியில் விதிமீறி செயல்பட்ட 6 கல்குவாரிகளின் உரிமத்தை அதிரடியாக ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவின் நகல் கடந்த 9 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த விவசாயி முருகானந்தத்திடம் வழங்கப்பட்டது. இதனையடுத்து அவர் தனது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். மண் வளத்தை காப்பாற்றியதுடன் கனிம வள கடத்தலை தடுக்க நடவடிக்கை மேற்கொண்ட ஆட்சியருக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார்.